ஹாய் பட்டோஸ். இலக்கணம் பிழையானதோ. அத்தியாயம் 8. சுகாசினி அறைக்குள் நுழைந்ததை ஓரக்கண்ணில் கவனித்த நிசாந்தனோ அதை கவனிக்காத மாதிரியே இருப்பதைக் கண்டு பல்லை கடித்தவள் அவனை முறைத்து கொண்டு அவர்களின் அருகே செல்ல அவளை கண்ட ஆதினி அவளிடம் தாவியது. சற்றென்று குழந்தையை தன் கையில் வாங்கியவள், குட்டிமாவுக்கு என்ன வேணும்? இட்லி பூவா வேணுமா? சாப்பிடலாமா என்று கொஞ்சியபடி வெளியே போக முயற்சிக்க அலட்சியமாக அங்கிருப்பவர்களை கண்டு கொண்டாமல் அவள் போவதை பார்த்த நிசாந்தன், சுகாசினி என்று முழு பெயரை அழுத்தமாக கூப்பிட்டு இந்த இருக்கையில் வந்து உட்காரு என்று சொன்னவனை அருகிலிருந்து லேண்ட்லைன் வாயிலாக கண்ணம்மாவை வர சொன்னான். அவளோ அப்படியே நிற்கவும் விருட்டென்று உட்கார்ந்து இருந்த இருக்கையிலிருந்து எழுந்தவன் அவள் கையில் இருந்த குழந்தையை பிடுங்கி கொண்டு போய் வெளியே கண்ணம்மாவிடம் கொடுத்து உணவை கொடுக்க சொல்லிவிட்டு உள்ளே வந்தான். மகேந்திரனோ சுகாசினியிடம், வாமா வந்து உட்கார், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொல்லவும் என்றபடி அவர் சொன்னதும் போய் அமர்ந்தவள். நிசாந்தன் உள்ளே வந்து தன்னிடத்தில் அமர்வதைக் கண்டும் காணாமல் கைகளில் இருக்கும் நகத்தை பார்த்து கொண்டிருந்தவளை கண்ட நிசாந்தன், உன் கைவிரல்கள் நகம் எல்லாமே அழகாக இருக்கு, அதை அப்புறமாக ரசித்து பார்த்து நான் சொல்கிறேன். இப்ப பேச வேண்டிய விஷயங்களை பேசலாமா என்று குரலில் கேலியுடன் சிறு சிரிப்பும் கலந்து இருந்தது. அதை கேட்டு அருகில் இருந்த மாமனாரும் சேர்த்து சிரித்தாலும் அது அவர்களுக்குள் நடக்கும் விஷயம் என எண்ணிக்கொண்டு அங்கே இருக்கும் பைலை பார்ப்பது போல் அதை திறந்து தீவிரமாக பார்த்தார். சுகாசினியோ தன் விழிகளால் உறுத்து அவனை பார்த்து முறைக்கவும், பயந்துட்டேன் என்றவன் அவள் முகம் போன போக்கை பார்த்துவிட்டு, ஜோக் அபாட், இப்போ பேசலாமா என்று சொல்லிவிட்டு மகேந்திரனை பார்க்க அவரோ மருமகளிடம் திரும்பியவர், பழையது எதுவும் இப்போ பேசவில்லை அம்மா. ஆனால் நடந்த விஷயங்கள் அத்தனைக்கும் யார் சூத்திரதாரி என்று தெரிந்தாலும் அதை விட முடியாத சூழ்நிலை தான் எனக்கு. ஏனென்றால் இது குடும்பம். இதில் பகை கொண்டு ஒவ்வொருவரும் விலகினால் அப்புறம் எல்லோரும் தனித்தனி தீவாகத்தான் வாழ வேண்டும் என்றவர், அன்று நடந்ததுக்கு நான் பேச முடியாமல் இருந்ததுக்கும் காரணம் நானும் ஒரு சூழ்நிலை கைதியாக இருந்ததுதான். ஆனால் இனி அப்படியே இருந்தால் என் குடும்பம், என் பிள்ளைகளின் வாழ்க்கை எல்லாம் கேள்விக்குறியாக மாறிவிடும். இன்று இதை பற்றி பேசுவதற்கு காரணம், நீ இங்கேயே இந்த வீட்டிலேயே இருக்கணும், என் மகனோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம்தான். அன்று நடந்தது போல திரும்ப நடக்காதா என்று கேட்காதே மகளே. நடக்கும், நடக்காமலும் போகலாம். ஆனால் இப்ப நான் மட்டுமல்ல, உன் கணவனும் உனக்கு பக்கபலமாக இருப்போம். உன் கணவனிடம் இதுவரை நான் அப்ப நடந்த நிகழ்வுகள் எதுவையும் கூறவில்லை. ஏனென்றால் அதை நீதான் சொல்ல வேணும் என்பதால் தான் என்றவர். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ வேலைக்கு போக வேண்டும் என்று சொன்னாயாமா? வெளியே வேலைக்கு போய்விட்டு வீட்டில் குழந்தையை தனியாக விட்டுவிட்டு செல்வது சரியாக வராது என்று தோன்றுகிறது. ஆனால் அதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், கேட்கிறியாமா என்று கேட்ட மகேந்திரனை உற்று பார்த்தவள் எந்தவித பதிலின்றி தலைகுனிந்து அமர்ந்து விட்டாள் சுகாசினி. இந்த மனிதரும் தான் அன்று அவர்கள் சுற்றமாக எடுத்தெறிந்து பேசி வீட்டை விட்டு துரத்திய போது பார்த்து கொண்டே இருந்தவருக்கு இன்று மட்டும் மகன், மருமகள், பேத்தி மேலே ரொம்ப பாசம் பிச்சுக்கிறது போல என்று எண்ணியவள் அதை வாய் திறந்து சொல்லவில்லை. ஆனால் இவர்களிடமே வேலை செய்து இவர்களுக்கே பணம் கொடுப்பதுதான் தன் சுயத்திற்கு விழும் பெரும் அடியாக இருக்கும் என்ற எண்ணம் மட்டும்
உள்ளத்தில் ஓடியது. அதை அறிந்து கொண்ட மகேந்திரன், நீ நினைப்பது புரிகிறது, ஆனால் இதை செய்தே ஆகணும் கட்டாயமில்லை என்றவர் தன் மகனை திரும்பி பார்க்க, நிசாந்தனோ தன் அப்பா பேசி முடிக்கட்டும் என்று காத்திருந்தவன் தன் மனைவி அதற்கு எந்தவித பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருப்பது உறுத்தியது. இதாக இருந்தாலும் அவள் வாய்விட்டு வரட்டுமே என்று நினைக்க, ஆனால் அவள் அமர்ந்திருந்த விதத்தில் அவள் பேசப் போவதில்லை என்று உணர்ந்து தானே பேசினான். சுகா என்று அழைத்தவன், அன்று என்ன நடந்தது என்று இதுவரை யாரும் சொல்லவில்லை. அதை மற்றவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ள எனக்கு விருப்பமும் இல்லை. அதை உரிமையாக சொல்ல வேண்டியவள் நீதான். ஆனால் அதை சொல்லவில்லை என்பதை நினைத்தால் இவ்வீட்டில் நான் யார்? உனக்கும் எனக்குமான பிணைப்பு எதில் அருந்து போனது என்ற கேள்வி எனக்குள் உறுத்தி கொண்டே இருக்கிறது. அன்று அநியாயமாக இந்த வீட்டில் உனக்கு நடப்பதை என்னிடம் சொல்ல எது தடுத்தது தெரியாமல் இன்று வரை தவித்து கொண்டிருக்கிறது என் மனம். எதையும் கணவனிடம் சொல்லவும் பேசவும் தயங்கியது உன் தப்பாக இருக்கும்போது அதில் என்னை குற்றவாளியாக நீயே உருவகப்படுத்தி நினைத்து எதையோ செய்து வைத்திருக்கும் உன்மேல் கட்டுக்கடுங்காமல் கோபம் குப்பளித்தாலும் அதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட சொல்லவில்லை நான். நீ எனக்கு தெரியாமல் அன்று வீட்டை விட்டு வெளியேறியது, பின் கிராமத்திற்கும் போனது, அதை பற்றியெல்லாம் அப்புறம் நாம் பேசிக்கொள்ளலாம். இப்ப நடப்பதை பற்றி யோசி. இங்கேதான் நீ இருக்கணும். என் மகள் எல்லோருடன் உறவாடி சொந்த பந்தங்களோடு வளரணும். அவள் யாரும் இல்லாத அனாதை இல்லை என்று சொல்ல, அவனை நிமிர்ந்து முறைத்து பார்த்தவளோ, அனாதை இல்லையா? அன்று வயிற்றில் பிள்ளையோடு துரத்திய போது நான் அனாதையாக தானே நின்றேன். அப்ப யார் எனக்கு துணையாக இருந்தாங்க? அன்று இல்லாத சொந்தம் இன்று என் மகளுக்கு வேண்டும் என்று நான் நினைக்கவில்லையே. அவள் பிறந்த போதும் சரி, இதுவரை இருந்தபோதும் நான் மட்டுமே அவளுக்கு இருக்கிறேன், அது போதும் என்று சொல்ல, ஓஹோ, அப்ப நீயே உன்னை பார்த்துக்கிட்ட என்று சொல்றியா என்றவன் முன்பாதியை இப்ப பேச வேண்டாம் என்ற எண்ணத்தில் பின்னால் சொன்னதை வைத்து பேசினான் நிசாந்தன். அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று நினைத்தவள் திகைத்தபடி அவனை நோக்க, அவனோ கண்ணை மூடி திறந்தவன், அப்பவும் இப்பவும் உனக்கு துணையாக நான் இல்லை என்றாலும் உன் கூட யார் இருந்தாங்க எனக்கு தெரிந்தால்தான் அப்பவும் அமைதியாக இருந்தேன். இப்பவும் அவர்கள்தான் உனக்கு துணையாக இருப்பாங்க என்ற எண்ணம் உனக்கு மட்டுமல்ல எனக்கும் இருக்கு. அதற்கு முன் நீ வேலைக்கு போவதை சிறிது நாட்கள் ஒத்தி வைத்துவிட்டு எனக்காக இல்லை என்றாலும் தவறு செய்த என் குடும்பத்திற்காக இதை செய் என்று சொல்ல, கணவன் என்ற முறையில் எனக்கு உரிமை இருக்கா இல்லையா என்று கேட்டான். அவளோ, கணவனா அப்படின்னா அர்த்தம் தெரியுமா என்று கேட்டவள் மாமனாரை வைத்துக்கொண்டு மேலே பேச விரும்பாமல் அமைதியானவள் மகேந்திரனிடம் திரும்பி, உங்களுக்கு இப்பதான் குடும்ப ஒற்றுமை குலையாமல் இருக்கணும் என்ற எண்ணம் வந்துச்சா என்று கேட்ட சுகாசினி, அன்று உங்கள் பெரிய மகனை பற்றியும் அவருடைய மனைவியை பற்றியும் கவலைப்படாதவர் இன்று எப்படி இவ்வளோ பாசம் பொங்கி வழியுது உங்களுக்கு என்று கேட்டவளுக்கு மகேந்திரனிடம் பதில் இல்லாமல் போக, அதற்கு பதிலாக தலை குனிந்தவரை கண்ட சுகாசினிக்கு பெரிதாக வருத்தமில்லை. முன்னே செய்த பாவத்திற்காக இப்ப பரிகாரம் தேடுகிறார் போல என்ற எண்ணம் மட்டுமே இருக்கும் என்று நினைத்து அதை வார்த்தைகளால் சுருக்கென்று கேட்டவளை கவனித்த நிசாந்தன், சுகா என்று அழுத்தமாக அழைத்து
பேச்சை நிறுத்துமாறு சைகை செய்து மகேந்திரனை கண்ணால் காமிக்க, அங்கே மகேந்திரனின் முகமோ கருத்து கசங்கி பதிலின்றி தலைகுனிந்த நிலையை கண்டவள் அதன் பின் எதுவும் அவரை சொல்லாமல் அமைதியானாள். சுகாசினி செய்த தவறை சும்மா சும்மா குத்தி காட்டுவதால் நடந்தது எல்லாம் மாறிப்போவதில்லை. இனி அத்தவறுகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றுதான் அப்பா ஆசைப்படுகிறார். ஆனால் இந்த பேச்சை தவிர்த்து இனி நடக்கப் போவதை பற்றி மட்டுமே பேசுவோமே என்று சொல்லியவன், நீ வேலைக்கு போய்தான் ஆகணும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. ஆனால் உனக்கு நடந்த அநீதிக்கு பொறுப்பு எனக்கும் இருப்பதால் அதற்கான தண்டனையை எனக்கு கொடு என்றவனின் குரலில் இருந்த ஏதோ ஒன்று சுகாசினியின் மனதை காயப்படுத்தியது. அவனை நிமிர்ந்து பார்த்தவளின் விழிகள் அவனை கிழித்து தோரணம் கட்டியதைக் கண்டு அவனோ மனைவியின் மனப்போக்கில் உள்ளூரை மனம் மகிழவே செய்தது. இவ்வளவு கோபம் இருந்தாலும் அவளுக்குள் தனக்கான ஒரு பேரம் அன்பு புகைப்படிந்து கிடப்பதை விரைவில் புதுப்பித்து அதில் புதுராகம் இசைக்கணும் என்ற எண்ணமோ அவனுள் பேரலையாக எழுந்தது. ஆனால் அதை இப்போது பேசக்கூடாது என்ற நினைவில் இப்போதைக்கு அவளிடம் குழந்தையை முன்வைத்துதான் பேச முடியும் என்று நினைத்தவன் அதை பற்றியே பேசினான். இங்கே பாரு சுகாசினி, இன்றைய நிலையில் என் அம்மாவை விட்டு என்னால் இருக்க முடியாது. ஆனால் உனக்கு வேலைக்கு போயே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் பேசாதே. எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு, இதையெல்லாம் சரி பண்ண ப்ளீஸ் என்று கெஞ்சும் இலகுவாக மென்மையான குரலில் கேட்டான் நிசாந்தன். ஆனால் அவளோ, உங்கள் குழந்தையின் பொறுப்பு உங்களுக்கு உண்டு, இல்லை என்று சொல்லவில்லையே நான். ஆனால் இங்கே சும்மா உட்கார்ந்து என்னால் சாப்பிட முடியாது. அப்புறம் அருமையும் பெருமையுமான என்னுடைய சின்ன மாமியார், என் புருஷன், பிள்ளை எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க ஊரில் அலைஞ்சுக்கிட்டு திரிந்தவள் எல்லோரும் உட்கார்ந்து நேரத்திற்கு கொட்டிக்கிறாள்கள் என்று பல பேர் இருக்கும்போது பேசுவார்கள். அந்த பேச்சை எல்லாம் என்னால் வாங்க முடியாது என்று கசந்து போன குரலில் சிறு கோபமும் வலியும் கலந்து பேசுவதைக் கண்ட நிசாந்தனுக்கு மனம் வலித்தது. உணவு, அதை சாப்பிடக்கூட இவ்விடத்தில் அவளுக்கு இத்தகைய பேச்சுகள் நடந்திருப்பதைக் கண்டு அவனின் மனதிற்குள் ஆழி காற்றாய் புயல் வீசியது. கோடி கோடியாக சம்பாதிப்பது எதற்கு? மனைவி, குழந்தை, குடும்பத்தில் இருப்பவர்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக சாப்பிட்டு குடும்பத்தில் சண்டை சச்சரவு இன்றி எப்பவும் சிரிப்பும் சந்தோஷமும் கும்மாளமுமாக இருக்கத்தானே. அதுவே அவளுக்கு கிடைக்கவில்லை என்றால் நான் எல்லாம் என்ன மனுஷன் என்று தன்மேலே வெறுப்பு வந்தது நிசாந்தனுக்கு. இவ்வளோ பெரிய வீட்டில் சம்பாதித்து கொடுத்தும் தன் மனைவியின் நிலையை அறியும் போது மனதிற்குள் என்னமோ செய்ய தன் அப்பாவை நோக்கி கடும் பார்வை ஒன்றை வீசவும் அவரோ எதுவும் பேச முடியாமல் தலை குனிந்து அமர்ந்து விட்டார். தன்னுடைய இயலாமையே இத்தனை பிரச்சனைக்கு காரணம் என்ற எண்ணத்தில் அமைதியாக அப்படியே இடிந்து போய் அமர்ந்து விட்டார் மகேந்திரன். சுகாசினியின் வார்த்தைகளோ வலி கொடுக்கும்போது அதை அனுபவித்த அவளுக்கு எப்படி வலிக்கும் என்ற எண்ணத்தில் அங்கே மௌனமே குடியேறி இருந்தது நிசாந்தனுக்கும் மகேந்திரனுக்கும். சிறிது நேரம் அந்த மௌனம் தொடர தன் தொண்டையை செருமியபடி சாரி சுகாசினி என்று நிசாந்தன் சொல்ல அதை கேட்டவளோ விரக்தி சிரிப்பை உதிர்த்தவள், நடந்ததை சொல்லி காட்டுவதால் நடந்தது மாறிவிடப் போவதில்லை என்றவள், அன்று நடக்கும்போது இந்த மாதிரி பேச்சுக்களை எல்லாம் என்னால் வாங்கி கொள்ள முடிந்தது. ஏனென்றால்
அன்றைக்கு என்னால் எதையும் செய்யும் துணிவு இல்லை. ஆனால் இன்று என் குழந்தைக்கும் இந்த பேச்சு வந்தால் அதை என்னால் தாங்க முடியாது. அதற்காக நானும் பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் பிரச்சனை முளைக்கும். அதற்காக மற்றவர்கள் வெளியே போ என்று சொல்ல எளிதாக இருக்கும். அப்பவும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பவர்கள் இருக்கும்போது நான் எந்த நம்பிக்கையில் நீங்கள் சொல்வதற்கெல்லாம் சரி என்று சொல்வேன் என்றவளை கை நீட்டி அமைதியாக இருக்குமாறு சொல்லியவன், இனி இந்த மாதிரி பேச்சுகள் வராத மாதிரி இருக்க என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் என்றவன், ஆனால் அன்றே அந்த பேச்சும் வரும்போது உனக்கு பேச தெரிந்தானே, என் புருஷன் சம்பாதிக்கிறார், நான் சாப்பிடுகிறேன் என்று கேட்க வேண்டியதுதானே என்றவன், ஏன் உன்னால் அதை கேட்க முடியவில்லை? அந்த இடத்தில் என்னுடைய தவறு இருக்கிறது. என் மனைவிக்கு இவ்விடத்தில் எல்லாவித உரிமையும் இருக்கிறது என்பதை மற்றவர்கள் மறந்துவிட்டார்கள்தான். ஆனால் இந்த வீட்டின் மருமகள் நீதான் என்பதை அவர்கள் மறந்தாலும் உனக்கு அந்த உரிமை இருக்கிறது என்ற தைரியத்தை உனக்கு நான் தரவில்லையோ என்றுதான் தோன்றுகிறது என மனவருந்தி பேசினான் நிசாந்தன். அப்போது உன் மனதில் இருக்கும் வழி எதையெல்லாம் சிந்தித்து கஷ்டப்பட்டு இருப்பாயோ என்று இப்போது புரிகிறது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், இனி இங்கே உனக்கு எது நடந்தாலும் அதை தட்டி கேட்க உனக்கு முழு உரிமையும் உண்டு. அதற்கு உதவ நான் மட்டும் இல்லை, உனக்கு துணையாக ஒருவரும் வரப்போகிறார். அவர் எப்போவும் உனக்கு துணையாகத்தான் நிற்பார்கள் என்றவன், அதோடு இன்னொன்று, இனி நான் சம்பாதிக்கும் அத்தனையும் என் மனைவியான உனக்கு மட்டும்தான் முழு உரிமையும். அதனால் மற்றவர்கள் சொல்லுக்கு செவி சாய்க்கணும்னு அவசியமில்லை. ஆனால் உனக்கு கண்டிப்பாக வேலைக்கு போய்தான் ஆகணும் எண்ணம் இருந்தால் அதற்கான வழி சொல்கிறேன். அதற்கு முன் வெளியே போகலாம் வா. நான் எதிர்பார்த்தவர் இந்நேரம் வாசலில் நெருங்கியிருப்பார் என்றவன், அதுவரை மகன் மருமகளிடம் பேசுவதை கேட்டபடி இருந்த தன் அப்பாவை பார்த்து வாங்கப்பா என்று அழைத்துவிட்டு அவளுடைய கைகளை பிடித்தபடி அறையை விட்டு வெளியே வர அங்கே கணீர் என குரல் ஒன்று ஒலித்தது. அந்த குரலில் அங்கிருந்தவர்கள் மகிழ்ச்சியும் பயமும் ஒருங்கே தோன்றியதுதான் விந்தை. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.